ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது டிராகன் பால் சீசன் 3ல் எபிசோடு 34 தி ஹார்ட்லெஸ் ரெட் ரிபன். ஸோ ஸ்டார்டிங் சீனில் போன வாட்டியே டிராகன் பால் வந்து தண்ணிக்குள்ளே விழுந்துட்டு பார்த்தீங்களா, அது எல்லாத்தையும் நம்ம சில்வர் டீம் இருக்காங்க பாருங்க, அவங்க வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க. இவங்க இந்த பக்கம் கோகு வந்து அந்த குரங்கு காப்பாற்றினதுனால அந்த குரங்குங்களும் கோகுவோட ரொம்பவே கொஞ்சம் விளையாண்டுக்கிட்டு இருக்குங்க. இப்போ இந்த பக்கம் கோகு வந்து போகிறாரு, ஆனால் கோகுவை விடாமல் அந்த குரங்கும் அவங்க பின்னாடியே வந்துக்கிட்டு இருக்க அம்மா குரங்குமே அவருக்கு பழம் கொடுக்குதுங்க. ஸோ இப்போ இவர் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு அந்த இடத்துக்கு மழை வந்துடுது. மழை வந்தோடனே இவர் என்ன சொல்கிறாரு, ரைட்டுப்பா இன்னைக்கு இங்கே தங்கி தான் ஆகணும் போல அப்படின்னு சொல்லி கோகு இங்கே தங்குறதுக்காக போயிட்டாரு. இந்த பக்கம் வேற எல்லாரும், அதாவது சில்வர் டீம் எல்லாரும் வந்து வேலை பார்த்து டிராகன் பாலை தேடிக்கிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா. அவங்க டிராகன் பாலை தேடினது என்ன பண்ணிடுறாங்க, திடீர்னு மழை வந்துட்டு நம்ம நாளைக்கு தேடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வேலையை நிறுத்திடவும் செய்கிறாருங்க. இப்போ இந்த பக்கம் கோகு வந்து ஒரு குகையில் போய் தங்கிடவும் செய்கிறாரு. இப்போ இந்த பக்கம் மழை இரவு முழுக்க பெய்யுது. இந்த நேரத்தில் அந்த டிராகன் பால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தண்ணியோட ஓட்டத்துக்கு அந்த ஆற்றுலேருந்து அப்படியே அரிச்சு வேற ஒரு இடத்துக்கு வந்து போயிட்டு இருக்குங்க. இப்போ இந்த பக்கம் கோகு அப்புறம் அந்த 2 குரங்குங்க இது எல்லாம் அப்படி நிம்மதியாக தூங்கிட்டு இருக்குங்க. இப்போ இந்த பக்கம் சில்வர் இருக்காரு பார்த்தீங்களா, அவருக்கு ஒரு ஃபோன் வருது. அதாவது நீங்கள் தேடல் பண்ணி எல்லாத்தையுமே நிப்பாட்டுங்க, நீங்கள் நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சோடனே இந்த டிராகன் பாலை தேடிக்கலாம் அப்படின்னு நம்ம சில்வருமே வந்து யோசிக்கிறாரு. இன்னைக்கு நைட்டு மழை பெய்யுது, இதை மண்ணரிப்பில் எங்கே வேணாலும் அந்த டிராகன் பால் பெய்யணும். ஸோ நாளைக்கு நம்ம எழுந்திரிச்ச உடனே முதல் வேலையாக அந்த டிராகன் பாலை நம்ம தேடணும் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் சில்வருமே பேசிக்கிட்டு இருக்காருங்க. இப்போ அடுத்த நாள் வீடியோவும் செய்யுது, மறுபடியும் இவங்க டீம் எல்லாரும் தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த பக்கம் கோகு இருக்காரு பார்த்தீங்களா, அவருமே என்ன பண்ணுறாரு, இது வரைக்கும் நீங்கள் எனக்கு பண்ண எல்லாத்துக்கும் நன்றின்னு சொல்லிட்டு அந்த குரங்குகள்கிட்ட சொல்லிட்டு இப்போ கோகுவுமே வந்து கிளம்ப போகிறாருங்க. அப்போ கோகு மேலே இருந்து பார்க்க போகிறாரு. அப்போ ஒரு ரேடாரில் பார்த்துட்டு ஓ இங்கே தான் டிராகன் பால் இருக்குன்னு அதை பார்க்க போகும்போது கீழே பார்க்குறாரு, இவங்க டீம் எல்லாரும் அந்த டிராகன் பாலை தேடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னுமே கண்டுபிடிச்ச பாடு இல்லைங்க. இப்போ இந்த பக்கம் 2 பேரும் உட்காந்துக்கிட்டு சே ரொம்ப போர் அடிக்குதுல அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க உடனே கர்னல் அங்கேருந்து இவர் இருக்கார் பாருங்க, சில்வர் வந்து சுட்டுட்டு ஒழுங்கா உயிர் மேலே ஆசை இருந்தால் டிராகன் பாலை தேடுங்க, இல்லைனா உங்களை எல்லாம் கொண்டுடுவேண்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே இவங்க 2 பேரும் பயந்துக்கிட்டே டிராகன் பாலை தேடுறாங்க. இப்போ கோகு ரேடாரில் பார்த்துட்டு அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இவங்க 2 பேரும் வந்து என்ன சொல்கிறாங்க, தம்பி நீ யாருப்பா இங்கே புதுசாக இருக்க அப்படின்னு கேட்க எதுக்குமே பதில் சொல்லாமல் ரேடாரை பார்த்துக்கிட்டே என்ன பண்ணுறாரு, ஒரு பாறைக்கு பின்னாடியிலிருந்து அழகாவே டிராகன் பாலை எடுத்துடுறாருங்க. இதை பார்த்தோன்னே இவங்க 2 பேருக்கும் அடப்பாவி ஒரு ஆர்மியே இவ்வளோ நேரம் தேடிக்கிட்டு இருக்கோம், எங்களுக்கு கிடைக்கல, நீ யாரா வந்தோடனே இவ்வளோ ஈஸியாக எடுத்துட்டேங்கிற மாதிரி ஆச்சரியத்தில் மூழ்கி இருக்க உடனே கோகு அந்த டிராகன் பாலை எடுத்துகிட்டு பார்க்குறாரு. அது 5 ஸ்டார் டிராகன் பாலாக இருக்குங்க. அதை பார்த்தோன்னே அவருக்கு மிகப்பெரிய வருத்தம், இது எங்கள் தாத்தாவோட 4 ஸ்டார் டிராகன் பால்னு நினச்சேன், இதை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்க இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒழுங்காக அந்த டிராகன் பாலை எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி இவங்க மிரட்டுறாங்க. அப்போ கோகு சொல்கிறாரு, நீங்கள் நார்மலாக கேட்டிருந்தா கூட நான் தந்திருப்பேன், ஆனால் இப்படி கேட்குறவங்க யாருக்கும் நான் தரமாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க அடிக்க வர உடனே கோகு என்ன பண்ணுறாருங்க, வைக்கிறாரு ஒரு முதல்ல உள்ளவன் பறந்து போய் விழுந்துடுறான். இப்போ 2வது உள்ளவன் இதை பார்த்துட்டு கன் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு சுட கோகு எல்லா புல்லட்டையும் டாச் பண்ணிட்டு வயிற்றுல ஒரு குத்து குத்துறாருங்க. இதோட அந்த இது முடிஞ்சிடுது. ஸோ இப்போ அந்த டிராகன் பால் எடுத்துக்கிட்டு கோகு மறுபடியுமே இந்த இடத்த விட்டு கிளம்ப செய்கிறாருங்க. இப்போ அடி வாங்கின 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, சில்வர்கிட்ட நடந்தது எல்லாத்தையும் சொன்னோடனே நம்ம சில்வருக்கு பயங்கரமான கோபம், ஒரு பையனை அவங்களால அடிக்க முடியாடா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வராரு. அப்போ கோகு மேலே பறந்துக்கிட்டு இருக்காரு. இதுதான் சாக்கணும், லான்ச்சர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லான்ச்சரை வச்சு அந்த நிம்பஸை சுடுறாருங்க. ஒரு சுடு அப்படியே பாவம் கோகு மேலே இருந்து கீழே வந்து அடிபட்டு கீழே ஆனால் விழுவாமல் எப்படியோ நின்றுறாருங்க. இப்போ கோகுக்கு பயங்கரமான கோபம், எனக்கு அந்த மாஸ்டர் ரோஷி கொடுத்ததே என் நிம்பஸை நீ இப்படி பண்ணிட்டியடா, நீ தானடா நான் முன்னாடி பார்த்தவன் அப்படின்னு வந்து கோகு சரியான கோபப்பட இந்த பக்கம் சில்வரும், நான் பார்த்த அந்த பையன் நீ தானே, நீ மறுபடியும் வழியில் கிராஸ் ஆகுற, எனக்கு ஒரே சந்தேகம் தான், நீ எதுக்கு இந்த டிராகன் பாலை தேடுற, அதை வச்சு நீ என்ன பண்ண போற, அது மட்டும் கிடையாம எங்ககிட்ட உள்ள மிகப்பெரிய ராணுவமே வந்து டிராகன் பாலோட கரெக்டான லொகேஷன் தெரியாம முடிச்சுக்கிட்டு இருந்தது, நீ எப்படி வந்து டிராகன் பால் இருக்கிற லொகேஷனை கரெக்டாக வந்து அதை எடுத்த, அப்போ உங்ககிட்ட ஒரு ரேடார் இருக்கணும், ஸோ சொல்லு இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியுது அப்படிங்கிற மாதிரி கேட்க நம்ம கோகுக்கு பயங்கரமான கோவம், நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்டால் மட்டும்தான்டா இதுக்கான ஆன்சர் கிடைக்கும், உன்ன மாதிரி அடக்குமுறையாக பேச வேண்டிய நான் பதிலே சொல்ல மாட்டேன்னு சொல்லி கோகு அவர்கிட்ட பேச உடனே என்ன சொல்றாரு, சின்ன பையனே நீ என்கிட்ட ரொம்பவே எல்லாம் மீறி போயிட்ட, இனிமே உனக்கு உயிரோட ஒரு தப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ட்ரெஸ்ஸை கட்டிட்டு இப்போ சண்டைக்கு ரெடி ஆகுறாருங்க. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாரு, கோகு வந்து அந்த கையில் பை வச்சிருந்தாரு பார்த்தீங்களா, அதை செம ஸ்பீடாக வந்து பிடிங்கிடுறாருங்க. பிடிங்கிட்டு இப்போ பார்த்தியா என் திறமை அப்படின்னு உடனே கோகு என்ன பண்ணுறாரு, அவரோட ஸ்பீடாக வந்து அந்த பையன் மறுபடியும் பிடிங்கிடுறாரு. இப்போ கோகு பிடுங்கிறத பார்த்துட்டு அவனுக்கு பயங்கரமான ஆச்சரியம், நான் நினச்சது கரெக்டு தான், நீ சாதாரண குழந்தை இல்லை, உன்னை கொன்னே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சில்வர் கோவத்தில் இருந்துக்கிட்டு அடிக்க வர கோகு என்ன பண்ணுறாரு, அந்த எல்லா அடியும் டாச் பண்ணிட்டு திருப்பிக்கிட்டு வயிற்றுல ஒரே குத்து தாங்க வைப்பார். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு அப்படியே சில்வருக்கு வயிறு கலங்கி முகம் பிதுங்கி, இது சாதாரண குத்து இல்லை, இந்த அடி என்னடா இவன் ஆள் இப்படி இருக்கான், அடி இப்படி இருக்கேங்கிற மாதிரி சரியான குத்தில் கலங்கி போய் நிற்பார்.
இப்போ கோகு மறுபடியும் சரி முடிஞ்சிட்டு நம்ம கிளம்புவோம். அவர் கிளம்ப இவர் பின்னல்லேருந்து அடிக்க வருவாருங்க. எல்லா அடியுமே கோகு அழகாகவே டாட்ச் பண்ணிடுவார். டாட்ச் பண்ணிட்டு மறுபடியும் பின்னாடி உதைக்க வருவார் பாருங்க. இப்போ கோகு அப்படியே ஏரில் நின்றுக்கிட்டு கோவத்தில் ஒரே ஒரு பார்வை தாங்க பார்ப்பார். இவ்வளோ நேரம் சண்டை நடந்த சண்டைக்கு அழட்டிக்காமல் கோவத்தில் ஒரே ஒரு பார்வை பார்த்து அவர் வாளால் வப்பாரு பாருங்க. ஒரு அடி, ஒரே அடி தான். அவன் மூக்கு மூஞ்சி எல்லாம் கிழிஞ்சு அதே இடத்துல படுக்க செய்கிறான். இப்போ கோகுச்சை தேவையில்லாமல் விளையாண்டுக்கிட்டு இருந்துட்டோம், இப்போ நம்ம போய் பாலை கண்டுபிடிக்கலான்னு சொல்லி அவ்வளோ அசால்ட்டாக அவர் வட்ட கிளம்பி போயிட்டு இருக்காருங்க. அப்படி போகும்போது தான் அவரோட நம்பர்ஸ் வந்து போயிடுச்சு பார்த்தீங்களா. அதனால இவரால் பறந்து போக முடியாது, நடந்தும் போக முடியாது. அதனால என்ன பண்ணுறாரு, இவன் இடத்துலையே கேப்சூலில் தேடுறாரு. அந்த கேப்சூலில் தேடும் போது பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு கேப்சூல் பாக்ஸ் இருக்குது. ஆனால் இதில் எது பறக்கிற கேப்சூல்னு தெரியாமல் ஒரு கேப்சூல் எடுத்து வெளில போடுறாரு. பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஒரு ரோபோ ஒன்று வருது. ஆனால் நம்ம கோகுக்கு ரோபோனா என்னன்னே தெரியல. இப்போ அந்த ரோபோ சொல்லுது, உங்களுக்கு நான் எப்படி ஹெல்ப் பண்ணணும்னு, எனக்கு இங்கேருந்து அவ்வளோ தூரம் போகணும், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்களான்னு. அதுக்கு நீங்கள் வந்து நம்பர் கேப்சூல் வந்து தூக்கி போடணும், அப்பதான் உங்களுக்கு பறக்கிறதுக்கான ஜெட்டு வரும் அப்படின்னு நம்ம கோகு வந்து அடுத்த கேப்சூலை தூக்கி போடுறாரு. பார்த்தீங்கன்னா ஒரு ஜெட்டு வருதுங்க. ஆனால் என்ன ஒன்றுனா நம்ம கோகுக்கு வந்து இது ஓட்டவும் தெரியாது பார்த்தீங்களா. உடனே எனக்கு இது எப்படி ஓட்டுறதுன்னு தெரியாதுன்னு உடனே ரோபோ சொல்லுது, உங்களுக்காக இதை நான் ஓட்டுறேன் வாங்க போகணும்னு சொல்லி இப்போ கோகு ரோபோ இவங்க 2 பேரும் இந்த பக்கம் ஃப்ளைட்டில் போயிட்டு இருக்காங்க. அப்பயுமே பார்த்தீங்கன்னா டிராகன் பால் கோகுக்கு கிடைச்சதே தெரியாமல் இன்னுமே இந்த ரெட் ரிப்பன் ஆர்மி டீம் இருக்கு பாருங்க, அவங்க இன்னுமே அந்த இடத்துல டிராகன் பாலை தேடிக்கிட்டு தாங்க இருக்காங்க. இப்போ இந்த பக்கம் டிராகன் பாலை கோகு எடுத்துட்டு போயிட்டார் பார்த்தீங்களா. அந்த பால் நகர்றதை வந்து இங்கே ரெட் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் ரேடாரில் பார்த்துட்டு தெரிஞ்சிடுது எப்படிடா அந்த பால் நகருது, நாங்கள் சில்வர்கிட்ட கொடுத்த பொறுப்பு என்னாச்சு, அவன் என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு செம கோவத்தில் இருக்காரு. இப்போ இந்த பால் ரெட்டு இவர் சில்வர் இருந்தார் பாருங்க, அந்த இடத்துல இருந்து அவங்க டீமில் ஒயிட்டுன்னு இன்னொருத்தன் இருக்கானா. ஸோ அவங்ககிட்ட வந்து இந்த பால் நகர்ந்து போயிட்டு இருக்கிறத அவங்க சொல்கிறாங்க. இப்போ இந்த பக்கம் கோகுக்கு பயங்கரமான குளிருங்க. ஏன்னா வந்து இப்போ பனி பிரதேசத்தை நோக்கி போயிட்டு இருக்காங்க. அங்கே கோகுக்கு பயங்கரமான குளிரில் போயிட்டு இருக்காரு. இப்போ இந்த பக்கம் சில்வர் வந்து கால் பண்ணி நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாருங்க. ரெட்டு சொல்கிறாரு, நீ ஒரு சின்ன வேலைக்கு கூட லாய்க்கலையா, உன்னை எத்தனை பேர் அடித்தாங்க, உன்னையே அடிச்சிருக்காங்கன்னா அவன் பெரிய ஆளாக இருக்கணும், அது ஒரு பெரிய டீமாக இருக்கணும், அது யாரு எத்தனை பேர் அப்படிங்கிறதெல்லாம் கேட்க இவர் என்ன சொல்கிறாரு, என்னை அடித்தது ஒரே ஒரு சின்ன பையன் அப்படின்னு ஃபோனில் சொன்னோடனேங்க இவங்களுக்கு பயங்கரமான ஷாக்கு. என்னது, ஒன்றை ஒரு சின்ன பையன் அடிச்சிட்டானா, சில்வரோட வலிமையை வந்து ஒரு சின்ன பையன் அடிச்சிட்டானா, அவன் சாதாரண ஆளாக இருக்க முடியாது, அவன் நமக்கு ரொம்ப கவனிக்கப்படக்கூடிய ஒரு ஆளாக தான் இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த இடத்துல முதல் முறையாக ரெட்டு வந்து அவரோட முகத்தை காட்டுறாருங்க. இந்த சேரில் உட்காந்துருக்கான் பார்த்தீங்களா, இவன் தாங்க ரெட்டு. இவன் நடந்தது எல்லாத்தையும் சொல்லிட்டோன்னே இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, என்ன பண்ணுவே தெரியாது, நீ என்னை பார்க்க வரணும், சில்வரை என்கிட்ட வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரை முடிச்சிடுறாங்க. இப்போ இந்த பக்கம் கோகு மிகப்பெரிய நடுக்கத்திலே போயிட்டு இருக்க. அந்த ரோபோ என்ன பண்ணுது, மனுஷங்க ரொம்பலாம் வீக்குப்பா, நீங்க ஈஸியாக வந்து கோல்ட் ஆயிடுறீங்க, சீக்கிரமே ஹாட் ஆயிடுறீங்க அப்படின்னு சொன்னோடனே நம்ம கோகு நீ சொல்றது உண்மைதான், நீ ரொம்பவே அதிர்ஷ்டசாலி அப்படின்னு சொல்லிட்டு ரேடாரை பார்த்தோன்னே நம்ம இறங்க வேண்டிய இடம் இதுதான், நம்ம இந்த பால் இங்கே தான் இருக்கு, ஃப்ளைட்டை கீழே இறக்கு அப்படின்னு நம்ம கோகு சொல்ல உடனே அது ஒன்றுமே கேட்காதுங்க. என்னடா இது ஒன்றுமே கேட்க மாட்டாங்கன்னு சொல்லுவார். உடனே தான் பார்த்தா தெரியும் அதோட சர்க்கியூட் எல்லாமே உறைஞ்சு போய் இந்த இடத்துல ரோபோ செயலிலேருந்து போயிடுதுங்க. இதை பார்த்தோன்னே ரோபோ தானே ஃப்ளைட் ஓட்டிகிட்டு இருந்தது, உடனே ஃப்ளைட்டு கீழே கிராஸ் ஆகுது. கோகு கடந்து கத்துறாருங்க. பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இடத்துல ஃப்ளைட்டு வெடிச்சு கோகு கீழே வெள்ள செய்கிறாரு. இப்போ இந்த பக்கம் இந்த சத்தத்தை கேட்ட ஒயிட் இருக்காரு பார்த்தீங்களா, அவரோட டீமுக்கிட்டே வந்துடுறாங்க. அவங்க என்னடா இங்கே சத்தம் இருக்குது, அங்கே ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிருக்குன்னு சொல்லி இவங்க பார்க்கறதுக்காக அங்கே போகிறாங்க. இந்த பக்கம் கோகு கீழே கிடந்தாரு பார்த்தீங்களா, யாருன்னே தெரியாத ஒரு உருவம் கோகுவை பிடிச்சி இந்த இடத்துல இழுத்துக்கிட்டு போகுதுங்க. இப்போ இந்த பக்கத்தில் நம்ம சில்வரை வர சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்களா, சில்வர் ரெட்டு கிட்ட போயிடுறாரு. அப்போ ரெட்டு சொல்கிறாரு, நம்ம டீமோட இது என்ன, ஒரு வாட்டி நீ தோத்துட்டீங்கன்னா உனக்கு அவ்வளோதான், ஒரு சின்ன பையன் அடிச்சு கூட உன்னால் அந்த டிராகன் பாலை எடுக்க முடியல, ஒழுங்காக இந்த இடத்த விட்டு வெளில போ அப்படின்னு சொல்லுவார். உடனே எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்க, என்னோட பலத்தை இன்னொரு வாட்டி சோதனை பண்ணி பாருங்கன்னொடனே நம்ம டீமோட முயற்சி ஒன்று தான், ஒரு வாட்டி நீ தோத்துட்டீங்கன்னா நீ தோத்த வந்தாண்டா, இந்த இடத்த விட்டு வெளில போடா அப்படின்னு சொல்லி கழுத்தை முடிச்சு வெளில தள்ளுவாங்க. ஆனால் நம்ம சில்வர் மேலே இந்த கையெடுங்கடா நானே கிளம்புறேன்னு சொல்லி இந்த ஒரு டீம் விட்டு இந்த இடத்துல வெளியிலையும் போவாருங்க. இப்போ இந்த பக்கம் நம்ம ஒயிட்டை காட்டுறாங்க. இவங்க அவங்க இதில் உள்ள அடுத்த ஏஜென்ட் போல. இவருக்கு ஃபோன் வருது, அதாவது அங்கே ஆக்சிடென்ட் ஆன இடம்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே இவங்களோட ஃப்ளைட்டு தான், அதை ஓட்டிக்கிட்டு வந்ததும் இவங்களோட ரோபோ தான். ஸோ அவங்க மேலேருந்து வந்த உத்தரவுப்படி ஒரு சின்ன பையன் டிராகன் பாலை எடுத்துகிட்டு வந்துட்டாங்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த பையன் மட்டும் அந்த ஃப்ளைட்டில் இல்லை. இப்போ நம்ம ஒயிட் என்ன சொல்கிறாரு, சின்ன பையனே நீ அவங்ககிட்ட தப்பிச்சிருக்கலாம், என்கிட்ட நல்லாவே மாட்டிக்கிட்ட அப்படின்னு சொல்லி இப்போ அவனை எப்படியாச்சும் தேடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒயிட் இந்த இடத்துல சொல்லிடுறாருங்க. இப்போ இந்த பக்கம் அந்த ஆக்சிடென்ட் நடந்த இடத்துல போய் பார்க்கும்போது தான் தெரியுது அவங்க ஒன்றுமே கிடையாது. ஆனால் ஒரே ஒரு தடம் மட்டும் இழுத்துட்டு போன தடம் மட்டும் இருக்குது. இப்போ இந்த தடத்தை பார்க்குறாங்க. இந்த பக்கம் யாருன்னே தெரியாத ஒரு பொண்ணு கோகுவை வந்து இழுத்துக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க யாரு, இவங்களுக்கும் ரெட் ரிப்பன் ஆர்மிக்கும் என்ன சம்பந்தம், இவங்க ஏன் கோகுவை தனியாக இழுத்துக்கிட்டு போகிறாங்க, கோகு இவ்வளோ பெரிய ஆர்மியை சமாளிப்பாரா, இது எல்லாத்தையும் நாம் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.